பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் உங்களுடைய ஆண்டவரை நாங்கள் நன்றியாக ஆராதனைக்காக இருக்கிறோம். சபையாராக கூடி வந்திருக்கிற நாங்கள் அனைவரையும் அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைய நாளிலே வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே என்னுடைய ஆண்டவர் இந்த இடத்திலே வல்லமையான ஆண்டவராக இருக்கிறார். வல்லவராக இந்த இடத்திலே மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியிலே இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் வல்லவராக செயல்பட்டார். ஆகவே வல்லமையான அந்த தேவனை நாங்கள் ஆராதிப்போமா? நாம் யாரும் மனித சேர்ந்து சில பல்லவிகளை பாடி நம்மளுடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். உங்களுடைய ஆண்டவர் வல்லமையான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வல்லமை, அவரிடத்திலே வல்லமை உண்டு. எந்த காரியத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியாக தர வல்லவராக இருக்கிறார். இந்த காரியங்களிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வெறும் விருதாகவும் அல்ல, உங்களுடைய ஆண்டவரை நாங்கள் கேட்பதற்காக வந்திருக்கிறோம். மற்றவர்களை நாங்கள் பார்ப்பதற்காக அல்ல, உங்களுடைய ஆண்டவரை நாங்கள் பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே அந்த முழு இருதயத்தோடு நாங்கள் சேர்ந்து பாடுவோம். எழுந்து சேர்ந்து சில பல்லவிகளை பாடி எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை எங்களுடைய ஆண்டவரிடத்திலே வல்லமை உண்டு. அவை வல்லமை உண்டு, ஆனால் அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அவை சேர்ந்து நாங்கள் பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை என்ற பாடலை நாங்கள் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். Thank you.
அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் அந்த அக்கினியை போல வந்த ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவரை ஆராதித்தவர்களாக நாங்கள் இந்த பாடலை நாங்கள் சேர்ந்து திரும்பவும் வாழ்வோம். எங்களுடைய இந்த ஆண்டவர் இந்த இடத்திலே அவருடைய வல்லமையை பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். நாம் யாவரும் உங்களுடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகனே மகளே, நீ கலங்காதே, நீ என்னை நோக்கிப்பார், சிலுவையை நோக்கிப்பார், உன் பாடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று சொல்லுகிற என்னுடைய ஆண்டவர். ஒரு நோய்களை சுமந்து தீர்த்த என்னுடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். அவரை சோதரிப்போம். அவர் வல்லமை நிறைந்தவர் நாம் இருக்கிறார். எண்ணி முடியாத பல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்து எங்கள் ஆண்டவராக இருக்கிறார். நாங்கள் எத்தனையோ தடவைகள் சுமந்து விழுகிறோம், எத்தனையோ தடவைகள் நாங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோம், எத்தனையோ தடவைகள் நாங்கள் வேதனைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மத்தியிலே என்னுடைய ஆண்டவர்கள் ஆதரவு நோய்களிலே இருக்கிற விடுதலை கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் அவற்றை எல்லாம் நினைத்திருக்கலாம். நாங்கள் என்னுடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்.
எங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணிலடங்காத நன்மைகளை செய்த சுவாமி, எங்களுடைய உயிர்கள் அனைத்தையும் காப்பாற்றி எங்கள் தேவனே உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ வல்லவராக எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டபடியாக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாக இருக்கிறார். அதற்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே சுவாமி, நாங்கள் உமக்கு விரோதமாக அநேக தரம் அநேக பாவங்களை செய்திருக்கிறோம். இந்த நேரத்திலே உங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உங்களுடைய பாவங்களை நாங்கள் உங்களுடைய ஆண்டவர்களுக்கு நாங்கள் முழுமையாக அவருடைய பாதத்திலே வருகிறோம். அமர்ந்திருந்த வண்ணமாக என்னுடைய பாவங்களை நாங்கள் அமைதியாக உணர்ந்து ஆண்டவர்களுக்கு என்னுடைய பாவங்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். மனித வாழ்க்கையிலே நாங்கள் அநேக தரம் முடிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் மறுதளித்திருக்கிறோம். அநேக சந்தர்ப்பத்திலே மனித விலகினங்களாக நாங்கள் நடந்திருக்கிறோம். அவற்றையும் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவர்களுக்கே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். வல்லமையானது வல்ல ராஜா உடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அற்புதங்கள் செய்வதிலேயும் நாங்கள் அவற்றை நாம் நடந்திருக்கிறோம். துதிக்க வேண்டிய நேரத்தில், ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில், இந்த ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் எனக்கு தவறுகிறோம். அவற்றையெல்லாம் இந்த நேரத்தை நினைத்து ஆண்டவர்களுக்கு நினைப்போம். உங்களுடைய ஆண்டவர் சிலுவையிலே எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்து, எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்து, எங்களை உயிருள்ளவர்களாக ஜீவ வாழ்க்கை வாழ்கிற மக்களாக இந்த இடத்திலே அழைத்து எங்களை வைத்தார். ஆனாலும் நாங்கள் அநேக தரம் அந்த மற்றவர்களை காயப்படுத்திய சந்தர்ப்பங்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். சுயநல போக்கோடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் அநேக தரம் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து திரும்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் பிடிக்காத பல செயல்களை செய்திருக்க முடியாது. ஆண்டவர்களுக்கு நாங்கள் நினைத்து பார்த்து அவற்றை நாங்கள் அறிக்கை இருக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய ஆண்டவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார். அந்த அன்பு கனிந்த முகத்திலே இந்த ஆணிகளால் பாய்ந்த அந்த காயங்களினாலே அந்த குருதி ஓடுகின்ற அந்த முகத்தை நாங்கள் பார்த்தும் கூட, அதை நாங்கள் இந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்த்தும் கூட நாங்கள் தரக்கின்றதில்லை. அவற்றை நாம் மறந்து வாழ்ந்திருக்கிறோம். அவற்றை நாம் நினைத்து ஆண்டவர்களுக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர்கள் பூமியில் வாழ்கிற போது பாவங்களை மறைத்தவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் பாவங்களை மறைத்தோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய பாவங்களை நாங்கள் மனம் குற்ற உணர்வோடு ஆண்டவர்களுக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். பாவங்களை மன்னிக்கிற உங்களுடைய ஆண்டவர் பாவியை ஏற்றுக்கொள்கிற எங்கள் ஆண்டவராக இருக்கிறார். நாங்கள் யாருமே கற்றுக்கொள்ள ஆகவே நாங்கள் ஆண்டவர்களிடத்திலே குற்ற உணர்வாக இருக்கிற போது நிச்சயமாக அந்த ஆண்டவர்களுடைய திரு ரத்தத்தினாலே காலையில் எங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ஆண்டவரை உனக்கு விரோதமாக நாங்கள் அநேக தரம் விழுந்திருக்க முடியாது. நாங்கள் அநேக தரம் சுவாமி மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் அநேக தரம் கர்த்தாவை உங்களை விட்டு நாங்கள் பிரிந்து போயிருக்கிறோம். நாங்கள் அநேக தரம் சுவாமி ஒரு நற்செய்தியை சொல்ல வேண்டிய இடத்திலே நாங்கள் பேசாமல் இருந்திருக்கிறோம். அந்தவரை நாங்கள் பெரியவர்களை மதிக்காமல் நடந்திருக்கிறோம். உங்களுடைய பெற்றோரை நாங்கள் மதிக்காமல் நடந்திருக்கிறோம். கர்த்தாவை அடவை வச்சு
சுற்றத்தாரை எங்களுடைய சூழ்ந்தவர்களை ஆண்டவரை நாங்கள் மதிக்காமல் நடந்திருக்கிறோம். ஆண்டவரே மற்ற எல்லாவற்றையும் ஒரு சமூகத்திலே நாங்கள் கொட்டி விடுகிறோம். ஆண்டவரே பாவங்களை வெறுக்கிறாங்க. பாவியை மன்னிக்கிற எங்கள் தேவன் சுவாமி இந்த நேரத்திலே எங்களை மன்னித்து திரு ரத்தத்தினாலே கழுவி எங்களை ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே இந்த ஆராதனையை முற்று முழுவதுமாக நீ பொறுப்படுத்து இந்த ஆராதனையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கிறது. நான் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது. எல்லாங்களை இயேசுவின் நாமத்தில் ஆச்சரிக்கிறோம். நல்லதுதான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு நாம் யாவரும் எழுந்து சேர்ந்து 120வது பாடலை பாடுவோம். அந்த இயேசுவின் நாமத்திலே உங்கள் இன்பமாய் நாமம்.
உங்கள் செவ்வியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கிடைக்கும். காவிரிக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். இரண்டாம் தேவகாலம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடக்கம் 39ஆம் வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 தொடக்கம் 39 வரை. உணவு நிமித்தம் எந்நேரமும் சொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளுக்கோ எண்ணப்படுகிறோம் என்று அறிவிக்கப்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறோம். நாங்கள் அமைதியாக இருந்தவனமாக உங்களுடைய துன்பம் இன்றைய நாளிலே உங்களுடைய ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தருகிற இந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு உங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் இருக்கிறோம். இரக்கத்தில் ஐக்கியமுள்ளார் தேவனே சுவாமி, இந்த வேளையுமாக இந்த ஆலையிலே சுவாமி நாங்கள் இடத்தில் கொண்டு உங்களுடைய ஆலயத்திலே மதிப்பிடத்தக்கதாக எங்களை அழைத்து பயனுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாக சுவாமி, நாங்கள் பாவம் சுவாமி, நாங்கள் எத்தனையோடைய பாவங்களை செய்து மீண்டுமாக நாங்கள் அவற்றில் இணைத்து போடாமல் சுவாமி, நாங்கள் மன்னிப்பை நாடிக்கிறோம் சுவாமி. ஆகவே தேவனே, நாங்கள் செய்த பாவங்களை செய்யாமல் ஆண்டவரே உங்களுடைய மன்னிப்பை நாடி உங்களுடைய மன்னிப்பை தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் தீர்வு தர வேண்டும் என்று கேட்கிறேன் சுவாமி.
ஆண்டவரே நாங்கள் இங்கே கூடி வந்ததை குறித்து நலங்காத்தார்கள் சுவாமி உண்மை காண உங்களுடைய காரங்களை உங்களுடன் செல்ல ஆண்டவரே எல்லாமோடு நாங்கள் பேச இந்த சூழல்களை நாங்கள் ஆண்டவரே இந்த ஆலயத்திலே வந்து கூட மண்டி விட்டு செல்லத்தக்கதாக ஒவ்வொருவரை அழைத்து விட்டுருவாங்க உங்களுடைய மன உள்ளக்கத்தை அறிவிக்குவாங்க எல்லோருக்கும் கஷ்டம் உண்டு வேதனை உண்டு நோய் உண்டு ஆண்டவரே துன்பம் உண்டு பாரம் கொடுத்துருவாங்க எல்லாவற்றையும் அறிந்து விட்டு சுவாமி உங்கள் முகத்தை பார்க்கிறான் சுவாமி நீரோ உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிவது சுவாமி ஆங்கன்மையெல்லாம் காரணமே சுவாமி உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பித்து சுவாமி ஆண்டவரே இது எங்களுக்கு ஆர்வம் தேர்தலும் பெற வேண்டும் என்று உண்மை நோக்கி சொல்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த சபையை உங்களுடைய கருத்துக்களை சுவாமி இந்த சபையிலே செய்யப்படும் முன்னியப்படம் போன்ற உங்களுடைய கருத்துக்களை சுவாமி ஆண்டவரை இருந்து பொறுப்பாயிருக்கிற சபை பிள்ளை ஆண்டவரை எதிரானக்காக மக்கள் ஆண்டவரை வழிபாட்டில் யாவரையுடைய கருத்துக்களை சுவாமி அவர் உண்மையாகவும் உத்தவமாகவும் ஆண்டவரை உம்முடைய வழியிலே சென்று மற்றவர்களோடு இன்பமாக உமக்கு சாட்சி வாழ உலகத்தாருக்காக அல்ல உமக்கு சாட்சியாக வாழ அவருடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் சுவாமி ஒருவரை நீங்கள் பேசு சுவாமி ஒருவரோடு நம்முடைய குடும்பங்களிலும் ஆண்டவரை நீதியவர்களோடு உணர்ந்து வழிநடத்தும் சுவாமி எல்லா காரியங்களும் சுவாமி ஒற்றுமையாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் தங்களுடைய வழிநடத்தில் செய்யப்பட்டதாக அவருடைய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் சுவாமி சுவாமி சபையிடம் ஒவ்வொரு உள்ளங்களையும் கற்றுக்கொள்கிறேன் சுவாமி சிறுவர் உள்ளங்களையும் கற்றுக்கொள்கிறேன் சுவாமி ஒவ்வொரு சிறுவரை ஆண்டவரே நீ பக்குவப்படுத்தி சுவாமி ஆண்டவரே சிறுவர்கள் நீண்ட சுதந்திரம் சுவாமி சுதந்திரங்களை சுவாமி நாங்கள் நன்மையை வளர்க்கப்பட்டதாக ஒவ்வொரு பெற்றோருக்கு அங்கே ஞானத்தை சுவாமி ஆண்டவரே நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது சுவாமி நல்ல நிலையை வளர்க்க உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க மற்றவர்கள் பார்த்து கிறிஸ்தவ பிள்ளைகள் விழுந்ததாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பக்குவப்படுத்த பெற்றோருக்கு அந்த ஞானத்தை பிள்ளைகள் வழிகாட்டையும் கொடுத்து வேண்டும் என்று சுவாமி ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஆசிரியர் அதை வருங்காலங்களை ஆசிரியர் சுவாமி இன்னும் வாழ்வ பிள்ளைகளுடைய கருத்துக்கள் சுவாமி ஆண்டவரே வாழ்வில் வளர்ந்து வரும்போது சுவாமி எத்தனை விதமான சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் சுவாமி வந்தாலும் அவற்றையெல்லாம் உமக்குடைய சாமிக்கு ஆண்டவரை உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக சோதனையிலே மூழ்கிடாதவரை அந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்கிறேன் சுவாமி ஆண்டவரே ஒரு குடும்பங்கள் ஒவ்வொன்றையுடைய கருத்துக்கள் சுவாமி எல்லா குடும்பங்களையும் கருதி சுவாமி கொலையின குடும்பங்களை ஆண்டவரே நோய்க்கு குடும்பங்களை உடைய கருத்துக்கள் சுவாமி ஆண்டவரே இன்னுமாக தனிமையிலே வைத்தியசாலையிலே மாசாப்பிலிருந்து இந்த பார்க்க யாரும் இல்லை என்று எழுந்து நோயாளர்களுடைய கருத்துக்கள் அவர்களை கொடுத்துவாங்க அவர்களோடு பேசுவாங்க நான் உங்களை பராமரிப்பேன் உடன் கொண்டு உங்கள் பராமரிப்பேன் எவ்வளவு கொண்டு சுவாமி ஆண்டவரே இந்த செய்திகளுக்கு கொடுத்தவர்களை உங்களை கற்றுக்கொள்வாங்க ஒவ்வொரு பேரும் அவர் சொல்லும் வார்த்தை எங்களுக்கு மனது சுத்தமாகவும் ஆண்டவரே எங்களுக்கு உடலுக்கு உலகத்துக்கு சுகத்தவர்களாகும் அந்த வார்த்தையை ஆண்டவரை பூர்த்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் ஆண்டவரை கஷ்டப்படுவதற்காக துன்பப்படுவதற்காக ஆண்டவரை பதில் பேசுவாங்க அவர்கள் பேசுவதற்கு இந்த உதவிகளை அந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இங்கே வர முடியாமல் இருக்க ஓரிடம் என்று பேசுகிறாங்க அவர்களை தம்பி பேசுவாங்க ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிப்பாங்க பார்வையாய் எங்களை இறக்கமாக்குவாங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பொருந்துவோம் இந்த சித்தம் காலங்கள் நிறைவேறும்போது அவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வாதமாக்கிக்குவாங்க ஆண்டவரே நாங்கள் மனநிறைவோடு ஓட்டப்படாது எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் அந்த இயற்கையை திருவந்தத்தை நல்லபடாது நாம் யாரும் சேர்ந்து இதை வழிபாட்டில் பக்கம் 11 உள்ள அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்து சொல்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் வைத்துக் பிறந்தார். கொஞ்சம் காலத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோர் மூன்றாம் நாள் மரித்தோர் இருந்தார். சர்வோத்துகளின் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தன்னுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன்.
பரமனுடைய ஜெபத்தை நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். பரமனுடைய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு நாங்கள் சொல்லுவோம். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையது. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக 105வது பாடலை பாடுவோம். அந்த நேரத்திலே ஆண்டவருடைய காணிக்கைகளை நாங்கள் அர்ப்பணிப்போம். 105ஆம் பாடல் என்னை மறவா ஏற்றுனாரா. 104ஆம் பாடல்.
இறக்கமுள்ள பரமதாபதி சுவாமி இந்த ஓய்வு நாளிலே அதிகாலையில் ஒரு பாவத்தில் வரவும் ஒரு நோக்கி பார்க்கவும் ஒரு துதிக்கவும் இயேசுவின் நன்மைகளை இணைந்து ஒரு பாடவும் காணிக்கைகள் ஏற்படுத்தவும் எங்களை பார்த்து அர்ப்பணிக்கவும் தக்கதாக இந்த நாளையும் இந்த வேளையும் ஒரு காலைக்கட்டு நன்றி சுவாமி நன்றியோடு வச்சிருக்கிறோம். நான் நேரத்திற்கு மேலாக எங்களை வல்லத்தவர்களே மட்டுமாக எங்களை வல்லத்து வந்திருக்கிறவர்களே வரப்போன நாட்களிலும் இதற்கு குறைந்த வல்லத்தில் நம்பிக்கையோடு நன்றியோடு பிடிக்கிறோம். அப்பா இந்த வேளையை பார்த்து தருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. காணிக்கையை போன்றதால் மாத்திரமல்ல ஆராதனைக்கு வந்து உம்மோடு ஒரு வார்த்தையை கேட்கவும் இந்த அன்புக்குள்ளே நாம் இன்னும் வளர்த்தக்கதாக ஒப்படைக்கத்தக்கதாக இதை அழைத்துக் கொண்டதற்கான நன்றி சுவாமி. புகைப்படத்தை ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பணிக்காக எதுவாக பயன்படுத்தத்தக்கதாக கொடுத்த ஒரு கருத்தை மாற்றி சுவாமி வராமல் தடைப்பட்டு ஒருவரையும் இடத்திலே நாங்கள் கொண்டுமாக ஒரு பாதத்தை கொண்டு வருகிறோம். இடங்களிலே கூட ஒரு ஆசிரியர் சுவாமி மணி நேரத்தை ஒரு கூடாரான கடந்து செல்ல நீரை ஒரு சூழலை வளர்த்தும்படினாய் பாவத்திலே கௌரவப்படுத்தி ஜோதிகள் கொண்ட தரப்பனே ஆமே. வாசிக்கப்பட்டிருக்கோம். சபையார் எழுந்து நின்று இந்த வார்த்தைக்கு தயங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
இன்றைய நாளிலே திரும்பமாக உங்கள் அனைவரையும் அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசுவின் வல்லமை. இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து பார்க்கிற போது இயேசு வல்லமை உள்ளவர் என்ற ஒரு விளக்கத்திலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு வல்லமை உள்ளவர். எங்களுடைய வாழ்விலே நாம் ஆண்டவர் பல பல இடங்களிலே வல்ல பல செயல்களை செய்திருக்கிறார். அது நானோ மற்றவர்களோ சொல்லி தெரியாத ஒரு விஷயம். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதை குறித்து யாருமே எங்களிடத்தில் வந்து சொல்ல தேவையில்லை. ஆனாலும் இன்றைய நாளிலே கூடி வந்திருக்கிற நாங்கள் சிந்திக்கக்கூடும், இந்த தலைப்பை பார்க்கிற போது இது தெரியாத ஒரு விஷயமா என்று நாங்கள் யோசிக்கக்கூடும். இது ஒரு தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் வாய் வார்த்தைகளூடாக மாத்திரமே சொல்லிக் கொண்டார்கள். அதை செயலிலே நாங்கள் எப்படி வாழ முடியும், இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் எப்படி செயல் மூலம் காண முடியும் என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அற்புதங்கள் செய்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் அவ்வாறு கடந்து போன 40 நாட்கள் அந்த உபவாசத்தின் போது ஆண்டவர் என்னோடு பேசியதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் எனக்கு தரிசனமானதை நான் கண்டேன். ஆண்டவர் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருந்தார். அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் புது அனுபவமாக என்னுடைய காணப்பட்டதாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை எப்பொழுதும் எங்கள் அருகிலே இருந்தது. ஆண்டவர் ஒளியான தேவன் என்பதை என்னுடைய கண்ணூடாக கண்டேன். ஆண்டவர் உண்மையான ஒளியுள்ளவர் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தேன். அது என்ன காரணம் என்று சொன்னால் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வல்லமையான ஆண்டவரை எப்படி காண முடியும்? உடைய வல்லமையான ஆண்டவருடைய செயல்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி காண முடியும்? அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சவால். இன்று நாங்கள் வாசிக்கப்பட்ட பகுதியிலே 5000 ஆண்களுக்கு போட்டித்த ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்க பெற்றோம். அந்த இடத்திலே மக்கள் 5000 ஆண்கள் மாத்திரம் இருந்தார்களாம். அந்த ஆண்கள் மாத்திரம் 5000 என்று சொன்னால் பெண்களும் பிள்ளைகளுமாக சேர்த்து 30,000 பேருக்கு மேற்பட்டதாக இருந்திருக்கும். அந்த காலத்திலே ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் 10 பேருக்கு மேல இருந்ததாக ஆய்வு பண்ணியிருக்கிறது. அவ்வாறு பார்க்க போனால் இன்னும் அதிகம் ஆண்டவர் அந்த வல்லமையாக அந்த மக்களுக்கு உணவளித்தார். இதை நாங்கள் சாதாரணமாக மேலோட்டமாக நாங்கள் காண முடியும். ஆனால் இதற்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று மாத்திரமே நாங்கள் தினமும் தியானிக்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்திலே வல்லமையாக ஏற்பட்டதற்கு காரணத்தை நாங்கள் மறந்து விடுவோம். ஆண்டவர் அந்த இடத்திலே அற்புதத்தை அந்த வல்லமையான செயலை செய்ய காரணம் அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கலாம். இந்த மத்தேயு 13ஆம் வாசிக்கப்பட்ட பகுதியில் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே அந்த ரகசியம் காணப்படுகிறது. அந்த வல்லமையான செயல் நடைபெறுவதற்கு அந்த ரகசியத்தை அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கலாம். யாராவது ஒருவர் வாசித்தால் அது நலமாயிருக்கும். 13ஆம் 14ஆம் வசனத்தை நாங்கள் கூர்ந்து நோக்கிற போது நிச்சயமாகவே அந்த வல்ல செயல் ஏன் நடைபெற்றது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, அதாவது ஆண்டவர் வனாந்தரத்துக்கு போவார் என்று கேள்விப்பட்டு கட்டடங்களிலிருந்து கால்நடையாக அவரிடத்துக்கு போனார்கள். அதற்கு பிறகு 14ஆம் வசனத்தை பார்க்கிற போது திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடமும் நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும்
என்னவென்றால் ஜனங்கள் அந்த ஆண்டவரை கேள்விப்பட்டு கால்நடையாக அவர்களுக்கு போனார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் காலம் வரைக்கும் இந்த பொழுது போகும் வரைக்கும், இந்த பின்னே இருட்டாகும் வரைக்கும் அந்த இடத்திலே காலையிலே இருந்து மிகவும் வேதனைப்பட்ட அந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அந்த வல்லமையான செயல் நடைபெற்றது. இன்றைக்கு நாங்கள் ஒரு மணித்தியாலும் எங்களுடைய ஆண்டவரிடத்திலே கருதி இருக்க நாங்கள் எவ்வளவாக விசனம் அடைகிறோம், எவ்வளவாக நாங்கள் மற்றவர்களை பார்த்து சினந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள் அன்பானவர்களே, இந்த இடத்திலே மக்கள் காலம் வரைக்கும் தரித்திருந்தார்கள். அதற்கு பின்பும் அவர்கள் இருந்தார்கள். சரித்திரத்தை வாசிக்கிற போது எங்களுக்கு தெரியும். அப்போதுதான் ஆண்டவர் மனதுருகி அவர்களுக்கு அதிசயத்தை வல்லமையான செயலை செய்தார். இந்த விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்று அவரிடத்திலே நாங்கள் அமைதியாக தியானமாக இருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். எவ்வளவு மனுஷியாளர்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் செலவழிக்கிறோம். அப்போது எங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை நாங்கள் காண முடியும். யோபு 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிற போது, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணினார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அந்த மக்கள் மேல் மனதுருகினார். அதே போல இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது மனதுருகிறார். அந்த 5000 பேர்கள் அந்த 5000 உணவாக மாற்றுவதற்கு முன்பு ஆண்டவர் என்ன செய்தார்? நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். 13ஆம் வசனத்தை பார்க்கிற போது அவர் நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். அந்த இடத்திலே மக்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்களுக்கு கரத்திலே இருந்து வந்த அந்த அதிசயம் மிக்க உணவை உண்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இது ஒரு வல்லமையான செயற்பாடாக நாங்கள் காணலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தால், அந்த இடத்திலே யாராவது வாசிக்கும்படி கேட்கிறேன். 20ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 6ஆம் வசனம். தலைமுறைக்கு மட்டும் நாங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது என்னுடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என்னோட முடிந்துவிடும் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் வல்லமை மிக்க தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறைக்கு மட்டும் அந்த நாங்கள் செய்த அந்த பலன் கிடைக்கும். இதுதான் இந்த பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வல்லமையான செயல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்கு அருகிலே நாங்கள் செல்ல வேண்டும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியிலே 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கின்ற போது அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, தாக்கமாய் இருப்பவர்கள் கண்ணீரண்டைக்கு வர வேண்டும், பணமில்லாதவர்கள் வந்து சாப்பிட வேண்டும், பணமில்லாதவர்களுக்கு திராட்சை ரசமும் பாலும் கொள்ள முடியும். இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுடைய ஆலய போதனையாளர்களிடம் கேட்டபோது அவர் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை தந்தார். தாகமாயிருப்பவர்கள், அதாவது ஆண்டவரிடத்திலே தினமும் தாகமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தண்ணீர்கள், நிறைவான தண்ணீரை நாங்கள் தண்ணீர் கொள்ள முடியும். உங்களுடைய நாளாந்தம் உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருப்பதற்கு காரணம், உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உணவாகிய அந்த வேதாகம், அந்த உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் வாசித்தாலும் தான் அது காரணம். அவை அந்த உணவாகி அந்த வேதத்தை தினமும் நாங்கள் உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அதாவது திராட்சை ரசத்தை பார்க்கிற போது மிகவும் நிலைக்கிறது. பால் என்பது நிறைவான சத்துமிக்க ஒரு உணவு. ஆகவே இவ்வாறான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, வல்லமையான செயற்பாடுகளை கொண்ட வாழ்க்கை நாங்கள் 4ஆம் ஜீவியத்தில் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாசிக்கலாம். எனவே இந்த பகுதிகளை நாங்கள் பார்க்கிற போது வல்லமையான செயற்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு அருகில் நாங்கள் செல்ல வேண்டும். அவருக்கு அருகில் போகின்ற போதுதான் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தனி நிலத்தை போல
ஒரு செழிப்பாக இருக்க முடியும். அந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துக்குள்ளும் நாம் பார்க்கிற போது அங்கே ஒரு உலக காரியத்தை குறித்தும் கூறப்படுகிறது. 2ஆம் வசனம் ஏசாயா 55 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிற போது, அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உள்ள பிரயாசத்தையும் செலவழிப்பானே. அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி ஒன்றை அந்த இடத்துல நாங்கள் காணலாம். எனவே அந்த உலக காரியங்கள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறி மாதிரியான ஒரு வடிவத்திலே இருக்கிறது. ஒரு நாள் மனத்து நாங்கள் விடை காணுவதற்கு அது விடை கண்டாலும் திருப்தி இல்லாத ஒரு விஷயம். இதைத்தான் ரோமர் பகுதியிலே நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம். ரோமர் பகுதியிலே அங்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள், அநேக தரம் அடிபட்டான், அநேக தரம் கல்லறியப்பட்டான், அநேக தரம் மற்றவர்களாலே குற்றுயிராக கிடந்தான், அநேக தரம் உணவில்லாமல் இருந்தான், அநேக தரம் ஆண்டவருக்காகவே தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் செலவழித்தான், நடந்து திரிந்தான், கடல் பயணம் செய்தான். இவ்வாறு செய்தும் அவன் ஆண்டவரை விட்டு பிரியவில்லை. காரணம், அவன் ஆண்டவரின் வல்லமையான செயல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே, நாடாந்த வாழ்க்கையிலே அவன் கொண்டிருந்தான். அதனால் தான் அந்த பகுதியிலே அவன் இவ்வாறு கூறுகின்றான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் 37ஆம் 38ஆம் 39ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தால் இதை தெரிந்து கொள்ள முடியும். நாம் வாசித்த போது உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாத என்ற விஷயத்தை இருக்கிறோம். அதாவது உங்களுடைய ஆண்டவரை நாங்கள் வாழ்க்கையில ருசி பார்த்திருந்தால் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை செயல்பாடு மிக்க வாழ்க்கையாக மாற முடியும். இன்றைக்கு வாலிபர்களாக நாங்கள் இருக்கலாம், சிறுபிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் அவருடைய பார்வையிலே சமமானவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பணி எங்களை நோக்கி இருக்கிறது. இவ்வாறான எங்களுடைய ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், எங்களுடைய ஆலயத்தில் வந்து ஏதோ ஒரு மனப்பாடம் செய்த விதமாக ஜெபம் பண்ணுகிறோம், மனப்பாடம் செய்த விதமாக ஒரு ஸ்டைல நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், பாடல் படிக்கிறோம், எங்களுடைய ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எங்களுடைய ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? உடைய உள்ளத்தை நாங்கள் எங்கே வைத்திருக்கிறோம்? உடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். அதாவது இந்த ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான ஆண்டவருடைய செயல்பாடு நடைபெறும். தானியேல் என்ன செய்தார்? அந்த சிங்கத்தின் பெட்டியில் இருக்கிற போது ஆண்டவரை நோக்கி பாடினார். அந்த நேரம் அந்த சிங்கம் அவரோடு சேர்ந்து அந்த பாடலை கேட்டு அந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பவுலும் சீலாவையும் பார்க்கிற போது அவர்களை சிறையில் அடைந்த போது அந்த சிறையிலே இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுது ஜெபித்த போது அந்த சிறையின் அந்த கதவுகள், அந்த இரும்பு கம்பிகள் அப்படியே தெரிவித்து அவர்கள் வெளியிலே வந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். இவ்வாறு அவர் இந்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கிற போது ஜெபத்தினாலே ஜெயம் கொண்டவர்களை நாங்கள் காண்கிறோம். வல்லமையான செயல்கள் நடைபெற்றதை காண்கிறோம். ஜெபிக்கிற போது எங்களுடைய உள்ளம் எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு கதையும் இருக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்திலே மாவு என்ற ஒரு புரட்சி ஒன்றிலே இந்த புரட்சியாளர்களை சேர்த்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. இரத்தத்தாரை எழுதி இந்த புரட்சியிலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே அந்த புரட்சியிலே அவர்கள் சேர்ப்பதற்கு எந்த விதமான சம்மதமும் தெரிவிக்காததால்
அந்த இடத்தில் அந்த குடும்பத்தை கொலை செய்வதற்காக அந்த புரட்சியாளன் வந்திருக்கிறான். அப்பொழுது அந்த புரட்சியாளன் அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னார், ஏதும் செய்ய வேண்டும் என்றால் 2 நிமிடங்கள் தருகிறேன் செய்யுங்கள். உடனே அந்த அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குடும்ப தலைவன் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே நான் உண்மை காண போகிறோம், உண்மை நாங்கள் முகமுகமாக காண போகிறோம், ஒரு பரலோகத்திலே நாங்கள் வந்து சேரப் போகிறோம். ஆனாலும் இந்த புரட்சியாளன் உண்மை அறியாமல் இருக்கிறானே, என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தை முடித்தார். அப்பொழுது அந்த ஜெபம் முடிவிட்டதும் அந்த அவர்களை கொலை செய்தார்கள். தலைவனை வெட்டி கழுத்தால் கொலை செய்துவிட்டு அந்த புரட்சியாளன் சொல்லிவிட்டான். ஒரு நாள் அந்த புரட்சியாளர் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய மனைவி ஒரு ஜெப கூட்டத்தில் போயிருந்த போது ஒருவர் தன்னுடைய சரித்திரத்தை பற்றி சொல்லுவதாக அவர் தன்னுடைய காதுகளால் கேட்டார். அது என்னவென்று பார்க்கிற போது அந்த புரட்சியாளன் மனமாற்றப்பட்டிருந்தான். அவன் சொன்னான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்தார், ஆனால் ஒருவர் மாத்திரம் என்னை மன்னிக்க மாட்டார். யார் என்று சொன்னால் அந்த புரட்சியாளர், அந்த கொலை செய்யப்பட்டவரின் மனைவிதான் என்னை மன்னிக்கவே மாட்டார். அவர்களுக்கு விதவையாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து விட்டேன் என்று ஒரு ஊழியக்காரனாக நின்று அந்த நற்செய்தியை சொன்னான். உடனே அந்த பெண்ணோடு இருந்து நான் உங்களை அப்போதே மன்னித்தேன். கிறிஸ்தவனாகிய நான் எனக்கு எதிராக எவை நடந்தாலும் அதை மன்னிக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் சொல்லித் தந்திருக்கிறார், நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். ஆக என்னுடைய மரண தருவாயில் கூட நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் மற்றவர்களை மாற்றுகிற வல்லமைக்கு ஜெபமாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிற போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், வல்லமையான செயல்களை செய்வார். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய உடலை தொட்டால் நான் சுகமாகிறேன் என்று அவர் விசுவாசித்தார். அதே போல 100 ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரர் சுகமாவான் என்று சொன்னான், சுகம் பெற்றான். அதே போல பத்திமேயின் குருடன் அவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினான். அந்த விசுவாசம் அவர்களுக்கு வல்லமையான வாழ்க்கையை, வல்லமையான செயல்பாடுகளை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினது. அதே போல சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். சத்தியத்திலே நாங்கள் மிகவும் தெளிவுள்ளவர்களாக, தினமும் தியானிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதை குறித்து நாங்கள் பார்க்கிற போது சாது சுந்தரசிங் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர்கள் ஆண்டவரை எதிர்த்து ஆண்டவருக்கு எதிராக இருந்தவர்கள். தான் அந்த அபிஷேகம் செய்த அந்த நெருப்பிலே இந்த பைபிளை வேதாகமத்தை எரித்தவர்கள் இப்பொழுது ஒரு ஊழியக்காரனாக மாறியிருக்கிறார். இன்றைக்கு அந்த சத்தியத்தை எதிர்த்தவர்கள் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆகவே சத்தியமான எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் தினங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான செயல்களை நாங்கள் காண முடியும் என்றால் நாங்கள் தினமும் ஜெபத்திலே இருக்க வேண்டும், தினமும் விசுவாசமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், தினமும் தியானத்திலே வேதத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத வேதனைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் கண்களை மூடி எங்களுடைய ஆண்டவரிடத்திலே எங்களுடைய அர்ப்பணிப்போம். உங்களுடைய ஆண்டவர் வல்லமையான செயல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமா? எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமா? எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய நோய்களை சுமந்து எங்களுக்காக விடுதலை தந்த ஆண்டவர் நோய்களை சுகமாக்க வேண்டுமா? உங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய எல்லா விதமான நினைவுகள், சிந்தனைகளை புடவிட வேண்டுமா? நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிப்போம், முழுமையாக எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய ஆண்டவரிடத்திலே கொடுப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே வல்ல செயல்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், நிச்சயமாகவே செய்வார். தானியேலுக்கு செய்தது, தாவீதுக்கு செய்தது. இந்த இடத்திலே எங்களை பார்த்து மகனே மகளே நீ எனக்காக என்ன செய்தாய், நான் உனக்காக மரித்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பணம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், அளவு நிறைந்தவர்களாக இருக்கலாம், எல்லாம் நிறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு குறையை எங்களுடைய ஆண்டுகளுக்கு இருக்கிறது. அவள் சொன்னான், எங்களிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னார். அதே போல எங்களிடத்திலும் ஒவ்வொரு குறைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அவற்றை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் எங்கள் உள்ளத்தை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீராடி
செயல்பாடுகளை செய்ய வல்லவராக இருக்கிறேன் சுவாமி. இந்த இடத்திலே சுவாமி இந்த சபையாராக நாங்கள் சேர்ந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு வல்லமையான செயல்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத பல சந்தர்ப்பத்தை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. அது எங்களுடைய காரணம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அதை அவ்வாறு நடத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. உடைய செபத்தினை நாங்கள் கருத்திருக்கிறோம். ஒரு சத்தியத்தை நாங்கள் தியானிக்கவும் உண்மையிலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக வாழவும் இன்றைய நாளிலே நீங்கள் எங்களோடு பேசினபடியால் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக எங்களுடைய சபையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெரிந்தும் தெரியாமல் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ வேதனைகளோடு வாழ்கிற குடும்பங்கள் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்த்து இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எங்களுடைய குடும்பங்களை எப்பொழுதும் சந்திக்க வருகிற எங்கள் ஆண்டவராக இருக்கிறேன் சுவாமி. உடைய வாழ்க்கையிலே வல்லமையாக செயற்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய வீட்டு தலைவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக எங்களுடைய சபையை நீர் பொறுப்படும் என்றது, இந்த சபை குழுவை நீர் பொறுப்படும் கர்த்தாவே. உங்களுடைய சபை கர்த்தாவை ஆவிக்குள்ளாக வளர்ந்ததாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக சுவாமி உடைய சபையிலே நோயாளர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தீராத வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விடுதலை நாயனாக வல்ல தேவனாக கர்த்தாவே எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் நமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக வளரட்டும் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு சாட்சிகளாக வளரட்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப சங்கத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பும் ஆண்டவரே. நீங்கள் வல்லமையினால் எழுப்பியவர்களுடையாக நாங்கள் சொல்கிறோம். அதே போல பெண்கள் சங்கம், ஆண்கள் சங்கம், ஒவ்வொரு சங்கங்களையும் கர்த்தாவே உங்கள் ஆவியினாலே நிவர்த்தி ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு சபையாக ஒரு ஆலயமாக இருக்கிற சிறந்தவர்களாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் சொல்கிறோம். உங்களை இந்த நாளை ஆசீர்வதியும் வரப்போகிற ஒவ்வொரு காலங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தரும்படியாக எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து சேர்ந்து துதி பாடலாக பாடல்களில் 260வது பாடலை இறுதி ஜெபத்திலும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய சபையின் Thank you.
பிரார்த்திக்கிறோம். தர்மையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டி நேரமும் உங்களுடைய சன்னிதானத்திற்குள்ளே நாங்கள் அமர்ந்திருந்து உங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு தந்த பெரிய ஈவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் உங்களுடைய கடமைகளை ஒத்துக்கொள்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே ஒருவராக நீங்கள் சந்தித்து சுவாமி உங்களுடைய திருக்கரத்தை அவருடைய சிறப்புகளை வைத்து ஆசீர்வதித்து ஆலயத்துக்கு வெளியிலே உங்கள் அனுப்பங்கள் சொல்லி உங்களுக்கு ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்களோடு காலத்தோடு சிந்தனைகளோடு வேதனைகளோடு உங்களுடைய பாதத்தை அவர்கள் இறங்கி வைத்தால் நலமாக இருக்கும் என்ற அந்த சிந்தனையோடு வந்த அத்தனை பேரும் ஆண்டவரே உங்களுடைய காலத்திலே அவ்வளவு காரியங்களை இறக்கி வைத்திருக்கிறார்கள் சுவாமி. அவரை இலகுவாக்கி ஆலயத்துக்கு வெளியே நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வருகிறாங்க. எந்த கட்டுகளும் எந்த சாத்தாருடைய கிரியைகளும் அவர்களை வழிகளில் போகாதபடிக்கு உங்களுடைய நீங்கள் கட்டுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறோம் சுவாமி. ஆலயத்தினுடைய அமர்ந்திருந்த உங்களிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் வாசித்த திருவசனங்கள், நாங்கள் கேட்ட செய்திகள் அத்தனையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தின் வல்லமை இல்லாமல் எந்த காரியங்களும் வார்த்தையிலே நிறைவேறாது என்கிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. கிறிஸ்தியார் சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த வேளையிலே எப்படி நீங்கள் உங்களுடைய வல்லமையை இறக்கினீர்கள் என்பதை எங்களுடைய அனுபவத்திலே எங்களுக்கு தெரியும் சுவாமி. கட்டாலே எழுந்திருக்க முடியாதவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆண்டவரே, சுயமாக இருந்தவர்கள் ஆலயத்திற்குள்ளே வந்தார்கள் சுவாமி. கட்டாலே உங்களுடைய வல்லமை எங்களோடு கூட இருந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய வல்லமை எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றாக பொருட்படுத்திக் கொள்வதையா திருச்சபைக்கு வழியிலே இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் சுவாமி. வர முடியாமல் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற ஒருவரை நீங்கள் உங்களுடைய கரங்களிலே வைத்துக் கொள்வதையா அங்கே உங்களுடைய வல்லமை விளங்கத்தக்க விதமாக ஆண்டவரே, அவர் ஆலயத்துக்குள்ளே விளக்கத்தக்க விதமாக ஆண்டவரே உங்களுடைய கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் சுவாமி. எதை செய்தாலும் நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையை ஆண்டவரை உங்களுடைய அணிக்காக படைக்கப்பட்ட காணிக்கைகளை உங்களுடைய கண்ணியை ஒப்புத்தருவது சுவாமி. ஆசீர்வதித்தார்கள் சுவாமி. இந்த காணிக்கைகள் உங்களுடைய பணிக்கன்று மாத்திரம் பாதிக்கப்படத்தக்க விதமாக அதை கையாளுகள் ஞானத்தோடு கையாள நீங்கள் கொடுத்து சுவாமி. அதிகாலை வேளையிலே ஆண்டவரே, என்னுடைய உலக்கைகளை நான் என்னுடைய ஆலயத்திலே என்னுடைய ஆண்டவருக்கு படைத்தேன் என்ற நம்பிக்கையோடு வந்து தங்களுடைய உலக்கணிகளை இந்த ஆலயத்திலே படைத்திருக்கிற அத்தனை ஆத்மாக்களை சுவாமி குடும்பங்களை கட்டாவே உலக்கணிகள் உங்களுடைய சமூகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அதே வழியிலே படைத்தவர்களுடைய பிரயாசத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏற்படுத்திக்
கர்த்தாவே இந்த வாரத்திலே நல்ல நாட்களை மீதுள்ளவர்கள் பிறந்த நாட்களை மீதுள்ளவர்களை கருத்தை ஒப்புக்கொள்கிறோம். ஆசிரியர்கள் இல்லங்கள் வராதபடிக்கு பார்த்துக் கொள்கிறோம். குடும்பங்களையும் உறவுகளையும் தரப்படத்தக்க விதமாக ஆண்டவரை குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இதோ வாயிலா உலகத்துக்கு வெளியே நாங்கள் உலக காரியங்களுக்காக செல்ல போகும் ஆண்டவரை இன்றைய நாளிலே நல்லதை சிந்தித்து நல்லதை பேசி நல்லதை செய்து அவருடைய சமூகத்துக்கு கிட்டி சேரத்தக்க விதமாக ஆண்டவரை ஒருவரையும் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை காரியங்களை நீங்கள் பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்கள் சங்கத்தின் மூலமாக செய்யப்படக்கூடிய காரியங்களை ஆண்டவரை ஆசிரியர்களுக்கு சகல துணிகளை உங்களுக்கே ஒரே நாமத்தினாலே எவ்வளவு நல்ல கடவுளே ஆசீர்வாதம் கொடுக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமானாகிய அருமையான கடவுளுடைய ஆசீர்வாதமும் இன்று வரும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எனாக்குமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாக்குமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல காரியங்களையும் ஆமென். அன்போடு